ராஜ் என்றவர் எதையும் பணத்தால் வாங்க முடியும் என்று நம்பிய மனிதர். அவர் நகரின் மிகச் செல்வந்தர்களில் ஒருவராக இருந்தார். பல நிறுவனங்களின் உரிமையாளர், கலைச்செல்வங்களின் சேகரிப்பாளர். மேலும் அவரது கையொப்பம் பலரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆனால் அவர் விலையுயர்ந்த உடைகளுக்கும் பளிங்கு தரை மாடங்களுக்கும் அடியில் எந்தச் செல்வத்தாலும் மறைக்க முடியாத ஒரு தனிமையில் வாழ்ந்தார். அவர் அடிக்கடி தன்னிடமே சொல்வார், ஒவ்வொருவருக்கும் ஒரு விலை உண்டு. அது அகம்பாவம் அல்ல, அது அனுபவம். அவர் நண்பர்கள் துரோகம் செய்வதையும் ஊழியர்கள் ஏமாற்றுவதையும் அன்பே கூட பணத்திற்காக சிதறிப் போகுவதையும் பார்த்திருந்தார். அதனால் ஒரு புயல் இரவில் தயை என்ற ஒன்று அவரது வாழ்க்கையில் தோன்றிய போது அது உண்மையானதென்று அவரால் நம்ப முடியவில்லை. மிகவும் கனமழை பெய்து கொண்டிருந்தது. மும்பை நகரத்துக்கு வெளியே உள்ள வெறிச்சோடிய சாலையில் ராஜின் கார் திடீரென பழுதடைந்தது. மழையிலும் கோபத்திலும் திளைத்து அவர் டயரை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு மென்மையான குரல் கேட்டது. உங்களுக்கு உதவி வேண்டுமா ஐயா? அவர் திரும்பி பார்த்தார். ஒரு இளம் பெண் நின்றிருந்தாள். பாதியாக உடைந்த குடையை தாங்கியவள். அவளது ஆடைகள் முழுவதும் நனைந்திருந்தன. காலணிகள் களிமண் படிந்திருந்தன. ஆனால் அவளது முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு. என் பெயர் மீரா என்றாள் அவள். என் வீடு அருகில்தான். என் தம்பி உங்களுக்கு உதவலாம். அவர் எதுவும் சொல்லும் முன் அவள் தம்பியை அழைத்தாள். அந்த சிறுவன் ஓடி வந்து இருவரும் சேர்ந்து ராஜின் காரை ஒரு குடைச்சல் இடத்துக்கு தள்ளி வைத்தனர். அதன் பிறகு மீரா தன் சிறிய குடிசையிலிருந்து ஒரு கப் சூடான தேநீரை கொண்டு வந்தாள். ராஜ் ஒரு நிமிடம் தயங்கினார். கப்பழையது, ஆனால் தேநீர் ஆவி பறந்தது. ஆனால் அவளது கண்களில் இருந்த நன்மையும் உண்மையும் அவரை நம்ப வைத்தது. அவர் ஒரு சிப்பு குடித்தார். அது அவர் வாழ்நாளில் குடித்த மிகச்சிறந்த தேநீர். புறப்படும்போது மீரா சிரித்தபடி கையை அசைத்தாள். பாதுகாப்பாக ஓட்டுங்கள் ஐயா. அவர் சரியாக நன்றி சொல்லவில்லை. ஆனால் அவளது குரலும் அந்த அமைதியும் அந்த இரவு முழுவதும் அவரது மனதில் நிறைந்திருந்தது. ராஜ் அவளை மறக்க முடியவில்லை. ஒருவர் எதற்கும் எதிர்பாராமல் இவ்வளவு அன்பாக இருக்க முடியுமா என்று அவர் எண்ணினார். அவரால் நம்ப முடியவில்லை. அதனால் அவர் அவளை சோதிக்க முடிவு செய்தார். ஒரு வாரம் கழித்து அவர் மீண்டும் அந்த கிராமத்துக்கு போனார். இம்முறை எளிய உடையில் ராஜன் என்ற பெயரில் அருகே ஒரு கஃபே தொடங்கவிருக்கும் சிறிய வியாபாரியாக நடித்தார். அவர் மீராவிடம் வேலைவாய்ப்பை வழங்கினார். மீரா சிரித்தபடி சொன்னாள், எனக்கு அதிகம் தெரியாது ஐயா, ஆனால் நன்றாக உழைப்பேன். அவள் உண்மையிலேயே அப்படியே செய்தாள். அவள் அனைவரிடமும் அன்பாக நடந்தாள். காலை முதல் இரவு வரை உழைத்தாள். பரிசாக பணம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் ஒரு பணத்தொகை தவறுதலாக அவளது மேசையில் வைக்கப்பட்ட போது அவள் அதை உடனே திருப்பி தந்தாள். அதிக சம்பளத்துடன் எளிய வேலையை வழங்கிய போதும் அவள் மறுத்துவிட்டாள். ஒரு நாள் ராஜ் கேட்டார், ஏன் மீரா, அதிகம் சம்பாதிக்க விருப்பமில்லையா? அவள் மெதுவாகச் சிரித்தாள். நேர்மையாய் சம்பாதித்த பணத்தால் தான் அமைதியாக தூங்க முடியும் ஐயா. அந்த இரவு ராஜ் தன் அரண்மனையில் தங்கமும் கண்ணாடியுமாக சூழ்ந்த அறையில் அமர்ந்திருந்தார். ஆனால் உள்ளே இருந்தது வெறும் அமைதியே. அவர் உண்மையில் பல ஆண்டுகளாக அமைதியாக தூங்கவில்லை என்பதை உணர்ந்தார். மாதங்கள் கழிந்தன. ராஜின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. அவருக்கு கடுமையான இதய நோய் ஏற்பட்டது. வணிகக் கூட்டாளிகள் துரோகம் செய்தனர். நிறுவனம் சிதறி விழுந்தது. நண்பர்கள் எல்லோரும் மறைந்துவிட்டனர். ஒரு காலத்தில் உலகை ஆட்டிப்படைத்த மனிதன் இப்போது மருத்துவமனையில் படுக்கையில்
பலவீனமாகவும் தனிமையாகவும் இருந்தார். ஒரு காலை விழித்தபோது அவரது கையை பிடித்திருந்த ஒரு மென்மையான கையை உணர்ந்தார். அவர் கண்களைத் திறந்தார். அது மீரா? மீரா? அவர் மெதுவாக கேட்டார். நீ எப்படி என்னை கண்டுபிடித்தாய்? அவள் சிரித்தாள். பத்திரிகையில் உங்களைப் பற்றி படித்தேன். ஐயா, நான் யார் நீங்கள் என்பதற்காக வரவில்லை. நீங்கள் ஒரு நாள் எனக்கு வேலை கொடுத்தீர்கள். இப்போது உங்களுக்கு யாராவது தேவை என்று நினைத்தேன். ராஜின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் உன்னை ஏமாற்றினேன் மீரா. உன்னைச் சோதித்தேன். உனக்கும் ஒரு விலை உண்டா என்று பார்க்க நினைத்தேன். அவள் மெதுவாக தலை ஆட்டினாள். ஒவ்வொருவருக்கும் ஒரு இதயம் உண்டு ஐயா, ஆனால் எல்லோரும் அதை கேட்பதில்லை. மாதங்கள் கழித்து ராஜ் குணமடைந்தார். அவரின் கண்களில் இருந்த அகம்பாவம் மறைந்தது. அதன் இடத்தில் நன்றியுணர்வு பிறந்தது. அவர் மீராவை அலுவலகத்துக்கு அழைத்தார். இம்முறை ஊழியையாக அல்ல, சமமானவராக ஒரு ஆவணத்தை அவளிடம் கொடுத்தார். இது என் செல்வத்தின் பாதி என்றார். இனி எனக்கு அவை தேவையில்லை. உன்னைப் போல உழைப்பவர்களுக்கு உதவும் ஒரு உண்மையான விஷயத்தை உருவாக்க விரும்புகிறேன். அவர்கள் இணைந்து தொடங்கிய அந்த அறக்கட்டளை திப்மீரா ட்ரஸ்ட் என பெயரிடப்பட்டது. அது கல்வி, தங்குமிடம் எதுவும் இல்லாதவர்களுக்கு அனைத்தையும் அளித்தது.